தாவேகா குறித்து ஊடகங்களிலே பல்வேறு பில்டப் நிறையா கொடுத்துட்டு இப்போ அது என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு முட்டுச்சந்தில் நிர்வாகிகள் தத்தளிக்கிறாங்க. கரூருக்கு முன்பு அவருக்கு பின்னால் எல்லா தரப்பு மக்களினுடைய ஆதரவும் அபிமானமும் அவர் மீது இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. கரூர் சம்பவத்திலே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துட்டு பல பேர் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியதாக இருக்கலாம், அதற்கு எத்தனையோ காரணங்களை அவர் சொன்னால் கூட அந்த மனிதாபிமானமற்ற ஒரு ஓட்டம் இருக்குல்ல, எடுத்தேம்பார் ஓட்டம்ன்ற மாதிரி கிளம்புனார் இல்லையா, 72 மணி நேரம் கழித்து இரங்கல் அறிக்கை தெரிவித்ததில் இருந்து தன் மீதான எல்லா தவறுகளையுமே திமுக மீதான பழியாக சதி கோட்பாடாக மாற்றியதிலிருந்து எல்லாவற்றிலையும் ஒரு மாபெரும் பின்னடைவை அவர் சந்தித்து விட்டார். இப்படி சந்தித்ததை கூட சமாளித்தார்கள். என்னென்னமோ சொல்லி சிபிஐ வழக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் முட்டு கொடுத்தாங்க. சொந்த வாழ்க்கையிலே ஒரு சூறாவளி வீசிய போது அடுத்த நாளே அவர் ரியாக்ட் பண்ண விதம்ங்கிறது இன்னும் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. நீ என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் இருப்பேன், நீ ஏதாவது ஒரு நடிகையை பற்றி சொன்னால் நான் இன்னொரு நடிகையோட ஒரே காரில் ஒரே வண்ணத்தில் உடை உடுத்தி நான் இறங்குவேன்னு சொன்னதன் மூலமாக அவர் தெளிவாக என்ன பண்ணிட்டார்னா அவருடைய ஆணாதிக்க திமிரை அவர் காட்டிட்டார். அதனால் தனி மனித வாழ்க்கையில் தொடங்கி பொது வாழ்க்கை தொடங்கி அவருக்கு இமேஜ் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்போ அவர் தேர்தலில் நிற்கிறது மூலமாக எந்த தாக்கத்தையுமே அவரால் உண்டாக்க முடியாது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சுன்னா திமுக வெற்றி பெறுவது மட்டுமல்ல, தாவேகா ஒரு அர்த்தமற்ற கட்சியாக மாறிடும். அதுக்காக செலவு பண்ணவங்க, ரொம்ப எதிர்பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிறதுனால